வெல்கம் டு திங்க் அண்ட் க்ரோ ரிச் சேனல். நம்ம சேனலில் நிறைய புக்ஸ் வீடியோ பார்த்துருப்போம். தொடர்ச்சியாக இன்றைக்கும் ஒரு அற்புதமான புக்கு தான் பார்க்க போகிறோம். என்ன புக்கு பார்க்க போகிறோம்னா, நீங்கள் சஜஸ்ட் பண்ண மாதிரி தான் நான் ஒரு புக்கு கண்டுபிடிச்சிருக்கேன். அதாவது வாட் வி காட் ஹேர் அண்ட் டு நாட் காட் யூ தேர். இந்த புக்கு தான் நம்ம பார்க்க போகிறோம். 20 ஹேபிட்ஸ் வந்து நம்ம என்னென்ன அவாய்ட் பண்ணோமோ அந்த ஹேபிட்ஸை தான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி வந்து பார்த்திங்கன்னா, நம்ம சேனலில் வந்து ஒரு கம்யூனிட்டி போஸ்ட் பண்ணியிருந்தோம். நம்ம சேனல் வந்து எவ்வளோ பிடிச்சிருக்கு நிறைய பேருக்கு அப்படின்னு வந்து சொல்லியிருந்தோம். அது வந்து பார்த்திங்கன்னா நிறைய பேர் வந்து பார்த்திங்கன்னா 5 ஹார்ட் கொடுத்துருந்தீங்க. 52% வந்து அதிகமாக இருந்திருக்கு. அதே வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட் ஹார்ட்டுக்கும் நிறைய பேர் கொடுத்துருந்தீங்க 30%. என்ன தப்பு நான் பண்ணுறேன் அப்படின்றத வந்து கீழே கமெண்ட் பண்ணிங்கன்னா அந்த தப்பை நான் திருத்திப்பேன். ஓகேங்களா? அதுக்கு முன்னாடி நம்ம வீடியோக்குள்ளே போயிடலாம். சரி, வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். இன்றைக்கி வந்து ஃபுல் ஆடியோ புக்ஸ் தான் நம்ம பார்க்க போகிறோம். இந்த புக்கில் வந்து மொத்தம் 20 ஹேபிட்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க அவாய்ட் பண்ணுறதுக்கு. அந்த 20 ஹேபிட்ஸும் உங்ககிட்ட சொல்ல போகிறேன். இந்த புக்கு நீங்கள் ஃபுல்லாக படிக்கணும் அப்படின்னு நினச்சிங்க, ஆசைப்பட்டீங்கன்னா அமேசான், ஃப்ளிப்கார்ட் அவைலபிளாக இருக்குது, நீங்கள் வாங்கிக்கலாம். இந்த புக்கு அதுவும் இல்லாமல் தமிழில் இல்லை, ஓகேங்களா, இங்கிலீஷ் ஒன்லி தான் இருக்குது. இதில் வந்து பார்த்திங்கன்னா ஒர்க்கிங் பிளேஸில் இருக்கிறது தான் நம்ம வந்து சொல்லுவாங்க. அதாவது வேலை செய்கிற இடத்துல வந்து இந்த 20 ஹேபிட்ஸ் அவாய்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் சில விஷயங்கள் தான் வேலை செய்கிற இடத்துல அவாய்ட் பண்ணுற மாதிரி இருக்குமே தவிர, மற்ற விஷயங்கள் எல்லாமே நம்ம வந்து ரியல் லைஃப்பில் பயன்படுத்தினாவே நம்ம சக்ஸஸ் ஆகிற மாதிரி தான் இருக்கும். அதனால் இது ரியல் லைஃப்லையும் நம்ம பயன்படுத்தலாம். சரி, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நம்ம முதலாவது அவாய்ட் பண்ண வேண்டிய ஹேபிட் என்ன பார்த்திங்கன்னா, வின்னிங் டூ மச். அதாவது நான் தான் ஜெயிக்கணும், நான் மட்டும் தான் ஜெயிக்கணும், வேறு யாரும் ஜெயிக்கக்கூடாது அப்படின்னு வந்து நீங்கள் நினைக்கவே கூடாது. சரிங்களா? எல்லாரும் ஜெயிக்கணும், ஓகேங்களா? எல்லாரும் ஜெயிக்கணும், நாம் ஜெயிக்கணும், நம்ம நினைக்கணும் தான். அதுக்குன்னு நம்ம மட்டும் தான் ஜெயிக்கணும் அப்படின்னு நம்ம நினைக்கக்கூடாது. நான் 20 ஹேபிட் சொல்ல வந்து பார்த்தீங்கன்னா எந்தெந்த ஹேபிட்ஸ் உங்ககிட்ட இருக்குது அப்படின்னு நீங்கள் வந்து எழுதி டிக் பண்ணிகிட்டே வாங்க. சரிங்களா? அப்போ தான் தெரியும் எவ்வளோ வந்து உங்ககிட்டே இந்த ஹேபிட்ஸ்லாம் இருக்குது, நீங்கள் தான் அவாய்ட் பண்ணணும் அப்படின்னு தெரிஞ்சுப்பீங்க. அதுக்கப்புறம் ஆடிங் டூ மச் வேல்யூ. அதாவது வந்து பார்த்தீங்கன்னா யாராவது உங்ககிட்ட பேச வராங்க, ஏதோ ஒரு விஷயம் சொல்ல வராங்கன்னா, எனக்கு எல்லாம் தெரியும் சொல்லிட்டு நீங்கள் பாட்டன் லெவல்னு எதாவது பேசிகிட்டே இருப்பீங்க. அவங்கள பேசவே விட மாட்டீங்க. முதல்ல அவங்க பேசுறதை முதல்ல கேளுங்க. இது இந்த ஹேபிட்டை முதல்ல அவாய்ட் பண்ணுங்கள். அவங்க எதாவது பேசுறாங்கன்னா நம்ம பாட்டு நம்ம பேசிக்கிட்டே இருக்கக்கூடாது. அவங்க என்ன பேசுகிறாங்க அப்படின்றது கவனிக்கணும். சரியா? இப்போ 3வது விஷயம், பாசிங் ஜட்ஜ்மெண்ட். ஒருத்தரை பார்த்த உடனே அவங்கள பார்த்த உடனே இவங்க இப்படி தான், அதாவது ஆக்டர்ஸ்னாலே இப்படி தான், அரசியல்வாதிகளாலே இப்படி தான் போய் சொல்லிகிட்டே இருப்பாங்க அப்படின்னு அந்த ஒரு குறிப்பிட்ட இடத்துல வந்து இவங்க இப்படி தான் அப்படின்னு நம்ம மனசிலே முடிவு பண்ணிக்கூடாது. அரசியல்வாதிகளும் நிறைய பேர் நல்லவங்க இருப்பாங்க, நடிகர்களும் நிறைய பேர் நல்லவங்க இருக்காங்க, கெட்டவங்க இருக்காங்க. அதுமாதிரி நம்ம பார்க்குறத பொறுத்து நம்ம வந்து யாரும் ஜட்ஜ் பண்ணக்கூடாது. ஒரு தடவை பார்த்தோம் அவங்க கூட நம்ம பேசினது அப்படின்னு உடனே ஜட்ஜ் பண்ணக்கூடாது. ஓகேங்களா? அதனால் பாசிங் ஜட்ஜ்மெண்ட் பண்ணக்கூடாது. அதுக்கப்புறம் மேக்கிங் ரிசர்வ் கமெண்ட்ஸ். அதாவது வந்து பார்த்தீங்கன்னா யாராச்சும் ஏதாவது ஒரு விஷயம் ஆரம்பிக்க போகிறாங்க, ஏதாவது சொல்கிறாங்க நம்மகிட்டனா அவங்கள வந்து இதை ஏதாவது நெகட்டிவிட்டியாக சொல்கிறது, இல்லை வந்து இதெல்லாம் உன்னால் முடியுமா அப்படின்னு கேட்குறது, இந்த மாதிரி விஷயம்லாம் கொஞ்சம் அவாய்ட் பண்ணிக்கணும். அதுக்கப்புறம் 5வது விஷயம், ஸ்டார்டிங் வித் நோட் பட் அவர். அதாவது வந்து பார்த்தீங்கன்னா ஏதாச்சும் ஒரு ஃப்ரெண்டோ யாரோ வந்து சொல்கிறாங்க இந்த மாதிரி பிஸ்னஸ் ஆரம்பிக்க போகிறேன் அப்படின்னு சொல்லும் போது, நீங்களே என் கூட பார்ட்னராக வரீங்க அப்படின்னு கேட்கும்போது, இதெல்லாம் வேணாம், இதெல்லாம் பண்ணலாம், இருந்தாலும் இப்போ செட் ஆகுமா நம்மளுக்கு தெரில, உனக்கு செட் ஆகுமா என்னன்னு தெரில அப்படின்னு மாதிரி ஒரு நெகட்டிவாக. அதே வந்து இது புது விஷயமா, ஓகேப்பா நீ பண்ணு அப்படின்னு யாருமே சொல்கிறது இல்லை. இந்த புது விஷயமா, எனக்கு கொஞ்சம் வேலை இருக்குது, இல்லை நீ பண்ணு, எனக்கு இது கொஞ்சம் இன்ட்ரெஸ்ட் இல்லை, நீ பண்ணு, ஆனால் இது நல்லா சக்ஸஸ் ஆகும் அப்படின்னு யாருமே சொல்கிறது இல்லை. இது வேலைக்கு ஆகாது போல இருக்குது, இது எனக்கு செட் ஆகாது போல இருக்குது அப்படின்னு நீங்கள் வந்து பேசவே கூடாது, நெகட்டிவிட்டியாகவே பேசக்கூடாது அப்படின்னு சொல்கிறாங்க. 6வது விஷயம், டெல்லிங் த வேர்டு ஹவு ஸ்மார்ட் யூ ஆர். அதாவது நான் இன்னும் இதை பண்ணுவேன், அதை பண்ணுவேன், நான் இது ஒரு நிமிஷத்தில் ஒரு புக்கை ஃபுல்லாக படிப்பேன், நான் வந்து ஒரு நாளில் வந்து இவ்வளோ படிப்பேன், ஒரு நாளில் வந்து ஒரு இவ்வளோ புஷ்அப் எடுப்பேன், இவ்வளோ ஒர்க் அவுட் பண்ணுவேன் அப்படின்னு நம்மளை வந்து நம்மளே வந்து பெருமை பேசிக்கிட்டே இருக்கக்கூடாது. அடுத்தவங்க தான் நம்மளை பற்றி பெருமை சொல்லுமே தவிர நம்மளே வந்து நம்மளை பற்றி இப்படி அப்படி நம்ம சொல்லிக்கிட்டே இருக்கக்கூடாது. அதுக்கப்புறம் ஸ்பீக்கிங் வித் ஆங்கிரி. அதாவது பேசிக்கிட்டே இருக்கும்போது 7வது நம்ம ஸ்பீக்கிங் வித் ஆங்கிரி. அதாவது பேசிக்கிட்டே இருக்கும்போது டப்புன்னு கோவப்படுறது, இது நிறைய பேர்கிட்ட இருக்குது. இது முதல்ல அவாய்ட் பண்ணிக்கணும். சரிங்களா? பேசிக்கிட்டே இருக்கும்போது கோவப்படுறும் போது எதிரில் இருக்கவங்களுக்கு ஒரு மாதிரி ஆகிடும். அதனால் வந்து உங்களுக்குள்ள ரிலேஷன்ஷிப் வந்து அவ்வளோ ஸ்ட்ராங்காக இருக்காது. பேசிகிட்டே இருக்கும்போது நீங்கள் அடிக்கடி கோவப்பட்டீங்கன்னா அவ்வளோ ஸ்ட்ராங்காக இருக்காது. அதனால் பேசிகிட்டே இருக்கும்போது கொஞ்சம் கோவத்தை கண்ட்ரோல் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் நெகட்டிவிட்டி. எதுக்கு எடுத்தாலும் நெகட்டிவிட்டியாகவே பேசக்கூடாது. 8வது நம்ம பார்க்கும்போது நெகட்டிவிட்டி தான். எதுக்கு எடுத்தாலும் நெகட்டிவிட்டியாகவே பேசிக்கிட்டு எதுக்கு எடுத்தாலும் வந்து இது அப்படி நடந்துருமோ, இது இப்படி நடந்துருமோ அப்படின்னு நம்ம மனசுக்குள்ளே நம்மளே போட்டு குழப்பிக்கூடாது. சரிங்களா? அதனால் அதை கொஞ்சம் அவாய்ட் பண்ணணும். நம்ம 9வதாக பார்க்க போது வந்து பார்த்திங்கன்னா வித் ஹோல்டிங் இன்ஃபர்மேஷன். அதாவது உங்களுக்கு ஒரு விஷயம் தெரியும், அதை வந்து 4-5 பேர்கிட்ட சொல்ல வேண்டிய சுச்சுவேஷனும் இருக்குது. ஆனால் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக சொல்கிறீங்க. இப்போ ஒரு வீடியோ எப்படி எடிட் பண்ணணும், எப்படி யூடியூப்பில் அப்லோட் பண்ணணும் அப்படின்னு யாராவது கேட்டாங்கன்னா, இது இப்படி பண்ணணும், அப்படி பண்ணணும் ஒரு ஸ்டெப் ஒண்டி சொல்கிறீங்க. முழுசாக சொல்ல மாட்டீங்க. ஏன்னா நம்மளோட பெரிய ஆள் ஆகிடுவான், இவனுக்கு இதெல்லாம் தெரிஞ்சிட்டா நம்மளோட இது பெரிய ஆள் ஆகிடுவான். இப்போ நான் இந்த புக்கு படிக்கிறேன்னா நான் அந்த 20 ஹேபிட்ஸுமே சொல்லாமல் உங்களுக்கு வந்து ஒரு 10 ஹேபிட்ஸ் சொல்லலாம், இல்லை ஒரு 5 ஹேபிட்ஸ் சொல்லலாம். ஏன்னா நீங்கள் என்னோட பெரிய ஆள் ஆகிடுவீங்களோ அப்படின்னு நான் நினைக்கலாம். அதுமாதிரி நினைக்கக்கூடாது அப்படின்றத சொல்கிறாங்க. ஆனால் நான் அப்படி நினைக்கிறதில்ல. அதனால தான் வீடியோ உங்களுக்கு கரெக்டாக எல்லா புக்கில் ஒரு இன்ச்சு விடாமல் எல்லாத்தையும் சொல்கிறேன். அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா ஃபைலிங் டு கிவ்
பர்பஸ் ரெகக்னிஷன். அதாவது வந்து பார்த்தீங்கன்னா, ஒருத்தவங்களுக்கு ஏதாச்சும் ஒரு மரியாதை கொடுக்க வேண்டியது இருக்கும். அந்த இடத்துல நீங்கள் அந்த மரியாதை கொடுக்க மாட்டீங்க. அவங்களுக்கு யாருக்கு என்னென்ன மரியாதை கொடுக்கணும் அப்படின்னு வந்து நீங்கள் வந்து தெரிஞ்சுக்கணும். யாருக்கு என்னென்ன மரியாதை கொடுத்தா கரெக்டாக இருக்கும் அப்படின்ற விஷயங்கள் நல்லா தெரிஞ்சுக்கிட்டா தான் அவங்களுக்கு ஏற்ற நீங்கள் மரியாதை கொடுக்க முடியும். அதனால் எல்லாருக்கும், அதாவது யார் யாருக்கு அவங்கவுங்க தகுதிக்கு ஏற்ற மாதிரி, அவங்களோட இதுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் மரியாதை கொடுக்கணும். பெரியவங்க, சின்னவங்க, அதுமாதிரி எல்லாருக்குமே வந்து நீங்கள் ஒரு மரியாதை கொடுக்கணும். இப்போ ஒரு CEO வராங்க, இல்லை உங்கள் வீட்டில் வேலை செய்கிற தாத்தாவோ யாரோ வராங்க, அவங்ககிட்ட எல்லாருக்குமே வந்து ஒரு மரியாதை கொடுக்கணும். சரிங்களா? அந்தமாதிரி மரியாதை கூட கற்றுக்கணும். அடுத்தது நம்ம 11ஆவதாக பார்க்க போது பார்த்திங்கன்னா, கிளைமிங் கிரெடிட் விட் நாட் டிசர்வ். அதாவது யாரோ ஒருத்தவங்க செஞ்சுருப்பாங்க, நம்ம கூட வேலை செஞ்சவங்க ஒரு 10 பேர் 15 பேர் பார்ட்னர் இருக்காங்களா, நான் தான் இந்த கம்பெனி தூக்கி நிறுத்தினேன், என்னால் மட்டும் தான் இந்த கம்பெனி ஃபேமஸ் ஆச்சு, என்னால் மட்டும் தான் இந்த கம்பெனி வளர்ந்தது அப்படின்னு சொல்லிட்டு யாரோ செஞ்ச வேலைக்கு எல்லாரும் நம்மளும் செஞ்சுருப்போம், கொஞ்சம் வேலை செஞ்சுருப்போம், ஆனால் எல்லோரும் செஞ்ச வேலைக்கு நான் மட்டும் தான் காரணம் அப்படின்றது சொல்லக்கூடாது. சரிங்களா? எல்லாருமே அந்த ப்ராஜெக்ட் எல்லாருமே கலந்துருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ்னால், அவங்களும் தான் சின்ன சின்ன எஃபர்ட் போட்டிருக்காங்க. அதனால் நான் ஒண்டி தான் காரணம், நான் ஒண்டி தான் ஜெயிச்சது காரணம் அப்படின்னு வந்து நீங்கள் எப்போவுமே வந்து சொல்லக்கூடாது. ஓகேங்களா? அதுக்கப்புறம் மேக்கிங் எக்ஸ்கியூஸ். அதாவது வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு விஷயம் தவறு செஞ்சிட்டிங்கன்னா எப்போ பார்த்தாலும் எக்ஸ்கியூஸ் சொல்லிட்டே இருக்கக்கூடாது. ஒரு தடவை 2 தடவைனா ஓகே, ஒரு தடவை 2 தடவை நீங்கள் தப்பு பண்ணிட்டீங்கன்னா ஓகே, அது பிரச்சனை கிடையாது. ஆனால் எப்போவுமே வந்து இந்த மாதிரி எக்ஸ்கியூஸ் சொல்லிகிட்டே இருக்கக்கூடாது. சரிங்களா? எக்ஸ்கியூஸ் சொல்லிகிட்டே இருக்கிறது மூலிமா வந்து பார்த்தீங்கன்னா, நீங்கள் வந்து நிறைய விஷயங்கள் இன்னும் தப்பு தான் செய்வீங்களே தவிர, ஒரு தடவை எக்ஸ்கியூஸ் கேட்டு நம்மளுக்கு வந்து அது அடுத்த தடவை திருத்திக்கிட்டால் அது ரொம்ப ஈஸியாக இருக்கும், இன்னொரு தடவை தப்பு செய்யாமல் இருக்கிறதுக்கு. 13ஆவதாக பார்க்க போகிறது வந்து பார்த்தீங்கன்னா, கிளைனிங் டு பாஸ். அதாவது நடந்ததை பற்றி யோசிக்கிறது. இப்போ நீங்கள் வந்து ஸ்கூலுக்கு போய் சின்ன வயசில் படிக்கல, ஆனால் இப்போ வந்து ஃபீல் பண்ணிட்டு இருப்பீங்க, நான் படிக்கல. இப்போ நீங்கள் நினச்சா கூட ஒரு ஃபினான்ஷியல் சம்மந்தப்பட்டதோ, இதில் கோடிங் சம்மந்தப்பட்டதோ, இல்லை எதாவது சம்மந்தப்பட்டது நீங்கள் வந்து நிறைய புக்ஸ் இருக்குது, எடுத்து படிக்கலாம். ஆனால் அதை படிக்காமல் அதை பற்றி ஃபியூச்சரில் நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு யோசிக்காமல் நடந்ததே நினச்சிக்கிறது. நான் ஸ்கூலுக்கு போயிருந்தா நான் படிச்சிருப்பேன், எனக்கு இங்கிலீஷ் நான் ஸ்கூலில் சொல்லி கொடுத்தா நான் படிச்சிருப்பேன், அது மாதிரி வந்து நடந்ததையே வந்து பேசிகிட்டு இருக்காது. ஓகேங்களா? அப்புறம் பிளேயிங் ஃபேவரட்ஸ். அதாவது வந்து பார்த்தீங்கன்னா, தெரிஞ்ச ஃப்ரெண்ட்ஸ் கூட்டே பேசுறது, தெரியாதவங்க கூட்டில் புதுசாக இருக்கவங்ககிட்டே பேசுகிறதே இல்லை. அதுவும் இல்லாமல் நல்லா தெரிஞ்ச விஷயத்தை நம்ம பண்ணுறது, புதுசாக இந்த விஷயத்தை நம்ம பண்ணுறது இல்லை. இந்த மாதிரி இருக்கும்போது நம்ம லைஃப் வந்து ஒரே மாதிரி ஓடிட்டு இருக்கும். ஒரு இன்ட்ரெஸ்ட் இருக்கும்ல, புது ஆளுங்க கூட பேசணும், புது புக்ஸை படிக்கணும், புது விஷயங்களை தெரிஞ்சுக்கணும். அப்படி பண்ணும்போது வந்து பார்த்தீங்கன்னா, நம்மளுக்கு கொஞ்சம் லைஃப் கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். நிறைய விஷயங்கள் நம்ம புதுசாக கற்றுக்கவும் செய்யலாம். அதுக்கப்புறம் ரிஃப்ரெஷிங் டு எக்ஸ்பிரஸ் ரீக்ராண்ட். அதாவது வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம தப்பு செஞ்சிட்டோம்னு நம்மளுக்கு தெரியும், எது இருக்கும் கரெக்டாக தான் செய்கிறாங்க, நம்ம தான் தப்பு செஞ்சோம், நம்ம மேலே தான் தப்பு இருக்குன்னு தெரியும், ஆனால் சாரி கேட்க நம்ம வந்து மனசை ஒத்துக்காது, ஒரு ஈகோ இடிக்கும். நம்ம தான் தப்பு செஞ்சு நம்மளுக்கு கன்ஃபார்மாக தெரிஞ்சோம், நம்ம வந்து சாரி கேட்க மாட்டோம். அதை நீங்கள் கொஞ்சம் அவாய்ட் பண்ணிக்கணும். அப்புறமா 16ஆவதாக பார்க்க போகிறது நாட் லிசனிங். எதிரில் இருக்கிற ஒருத்தர் சொல்கிறாரா, அந்த விஷயம் உங்களுக்கு நல்லாவே தெரிஞ்சிருந்தாலும் கொஞ்சம் காது கொடுத்து கேட்கணும். அவர் ஒரு வார்த்தை கூட மாற்றி சொல்லியிருக்கலாம். எது இருக்குது, நீங்கள் உங்களுக்கு ஒரு விஷயம் தெரிஞ்சிருக்கு அப்படின்னா எதில் இருக்கவங்க ஒரு பாயிண்ட் கூட எக்ஸ்ட்ரா சொல்லலாம். உங்களுக்கு தெரிஞ்சதை விட ஒரு பாயிண்ட் எக்ஸ்ட்ரா சொல்லலாம். நம்மளுக்கு எல்லாமே தெரியும், அதை பற்றி எல்லாமே தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் வந்து காது கொடுத்து கேட்காம இருக்கிறதோ, இல்லை அவர் நடுவில் இன்டிமேட் பண்ணுறதோ எதுவுமே நீங்கள் பண்ணக்கூடாது. ஒருத்தர் சொல்கிறாங்கன்னா அதை ஃபஸ்ட்டு லிசன் பண்ணணும். அவங்க என்ன தான் சொல்கிறாங்க அப்படின்றது கேட்கணும். இது நிறைய பேருக்கு வந்து இது இருக்காது. அடுத்தவங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்னு கேட்காம, எனக்கு இது தெரியும், நீ ஒன்றும் சொல்ல தேவை அப்படின்னு நிப்பாட்டிடுவாங்க. இப்போ ஒரு சம் மேக்ஸில் சொல்லி தராங்கன்னா அவங்க வேறு ஸ்டெப்பில் கூட சொல்லி தரலாம், அது ரொம்ப ஈஸியாக கூட இருக்கலாம். நீங்கள் ஏற்கனவே கற்று கஷ்டமாக இருக்கலாம், அவங்க சொல்கிறத கொஞ்சம் காது கொடுத்து கேட்கணும். இந்த சம் என்ன தெரியும், நீ ஒன்றும் சொல்ல தேவை அப்படின்ற மாதிரி மூஞ்சில் அடித்த மாதிரியோ, இல்லை அவங்கள பேசுறது வந்து கேட்காமையோ நம்ம இருக்கக்கூடாது. அப்புறமா ஃப்ளைலிங் டு எக்ஸ்பிரஸ் கிராண்டேஜ். அதாவது வந்து பார்த்திங்கன்னா, ஒருத்தவங்க நல்லா செஞ்சுருக்காங்கன்னு தெரியும், அவங்கள நம்மளுக்கு பாராட்டணும்னு தோணும், ஆனால் பாராட்ட மாட்டோம். பாராட்டினா வந்து நம்மளுக்கு ஈகோ குறைஞ்ச மாதிரியோ, இல்லை வந்து நம்ம போய் அவனை பாராட்டணுமா, நம்மளுக்கு கீழே இருக்கவன் அவனை போய் நம்ம பாராட்டணுமா அப்படின்ற மாதிரி ஒரு மனப்பான்மையும் உங்களுக்கு இருக்கக்கூடாதுன்றாங்க. பாராட்டணும்னு நினச்சிங்கன்னா போய் பாராட்டிடுங்க. உங்களுக்கு வந்து இல்லை அவங்கள திட்டணும்னு நினச்சிங்கன்னா கண்ட்ரோல் பண்ணி அது எப்படி வந்து திட்டலாம், அதாவது எப்படி திட்டுறதுன்றது வந்து பார்த்திங்கன்னா, நம்ம நார்மலாக கூலாக போய்ட்டு இந்த மாதிரி பண்ணாதப்பா அப்படின்னு சொல்லலாம். அதே மாதிரி தான் பாராட்டுறதையும் நீங்கள் வந்து போய்ட்டு பாராட்டணும்னு நினச்சிங்கன்னா பட்டுன்னு போய் பாராட்டிடணும். திட்டுறது நீங்கள் எப்படி போய் திட்டுறீங்களோ அதேமாதிரி பாராட்டுறதும் பாராட்டி தானே ஆகணும். அதுமாதிரி யாரை பாராட்டணும்னு தோணுதோ அப்பயே அவங்கள பாராட்டிடுங்க. அதுக்கப்புறம் 18ஆவதாக பார்க்க போகிறது பார்த்திங்கன்னா, புஷ்ஷிங் த மெசேஞ்சர். அதாவது ஒருத்தவங்க ஏதோ ஒரு விஷயம் சொல்கிறாங்க, ஏதோ ஒரு விஷயம் தப்பாக சொல்லிட்டாங்கன்னா அவங்கள ஒரேடியாக நம்ம வந்து தாழ்த்துறது, அதுமாதிரி பண்ணக்கூடாது அப்படின்றத சொல்கிறாங்க. 19ஆவது விஷயம் அப்படின்றத பார்த்திங்கன்னா, பாசிங் த பக். அதாவது வந்து பார்த்திங்கன்னா, நம்ம கூட ஒரு 4-5 பேர் இருக்காங்க, நம்ம 4-5 பேர் ஒரு தப்பு செஞ்சிட்டோம், ஆனால் வந்து அவனால் தான் நம்ம இது தப்பு செஞ்சிட்டோம், நம்ம பார்ட்னர் இன்னொருத்தன் மேலே தான் நம்ம வந்து அவன் மேலே தான் முழுக்க தப்பு இருக்குது, அவனால் தான் நாங்கள் தோற்றுட்டோம் அப்படின்னு வந்து சொல்லவே கூடாது அப்படின்றாங்க. நம்ம தப்பு நம்ம ஒத்துக்கணும் முதல்ல. இது நிறைய பேர் ஒரு செய்கிற விஷயமா இருக்கலாம். இப்போ வந்து ஒரு பையன் கிரிக்கெட் விளையாடிட்டு இருக்கானா, அந்த கிரவுண்ட் வந்து கொஞ்சம் மேடு பலமாக தான் இருக்குது அப்படின்னா, அவன் பால் பிடிக்கும் போது நடுவில் தடிக்கு விந்துறானா, அவன் வந்து கிரவுண்டு மேலே பழி தூக்கி போடுறான். இந்த மாதிரி கிரவுண்டு இந்த மாதிரி மேடு பலமாக இருக்குது, அதனால தான் என்னால் சரியாக ஓட முடியல. அது அவன் மேலே இருக்கிற தப்பை அவன் ஒத்துக்க மாட்டான். மற்ற பசங்க வந்து கரெக்டாக ஓடிட்டு இருப்பாங்க, இவன் ஒன்று தான் தடிக்கு விந்துட்டு இருப்பான். ஆனால் இவன் ஒத்துக்க மாட்டான், நான் தான் சரியாக ஓடலை அப்படின்னு ஒத்துக்க மாட்டான். அதுமாதிரி நீங்கள் அதேமாதிரி மனுஷங்க வந்து நம்ம பாஸ் பண்ணிக்கூடாது. இவனால் தான் நான் தோற்று போனேன், இந்த விஷயம் இல்லை நான் தான் தோற்று போனேன் அப்படின்னு வந்து நம்ம ஒரு விஷயத்தை வந்து பாஸ் பண்ணக்கூடாது. இவங்க அடுத்தவங்க மேலே காரணம் போடக்கூடாது அப்படின்றத சொல்கிறாங்க. லாஸ்ட்டாக நம்ம 20ஆவதாக பார்க்க போகிறது வந்து பார்த்திங்கன்னா,
அண்ட் எக்ஸ்க்ளூசிவ் நீட் டு பி மீ. அதாவது பார்த்திங்கன்னா நம்மளை பற்றி நம்ம யோசிக்கிறது, நம்மளை பற்றி நம்ம யோசிக்கலாம். ஆனால் அடுத்தவங்க பாயிண்ட் ஆஃப் வியூ நம்ம யோசிக்கணும். நம்ம இப்படி திட்டுட்டோன்னா அவங்களுக்கு எப்படி ஃபீல் ஆகும், இல்லை நம்ம அவங்களுக்கு வந்து எப்படி சொல்லலாம், அந்த விஷயத்தை எப்படி நம்ம கன்வே பண்ணலாம், அடுத்தவங்க எப்படி ஃபீல் பண்ணுவாங்க அது அப்படின்றது நம்ம வந்து நம்மளை பற்றி நம்ம யோசிக்கிறத விட அடுத்தவங்க பாயிண்ட் ஆஃப் வியூ நம்ம போய் யோசிக்கணும். இவங்களுக்கு இந்த விஷயம் இப்படி சொன்னால் கரெக்டாக இருக்குமா, இல்லை இவங்களுக்கு இது வந்து கஷ்டத்தை கொடுக்குமா, இல்லை எங்களுக்கு சந்தோஷம் கொடுக்குமா, எப்படி நம்ம அதை பேசினா அவங்களுக்கு கரெக்டாக இருக்கும் அப்படின்னு வந்து அடுத்தவங்களை பற்றி நம்ம கொஞ்சம் சிந்திக்க ஆரம்பிக்கணும். நம்மளே வந்து நம்ம சிந்திக்க ஆரம்பிக்கக்கூடாது. ஓகேங்களா, இதுதான் இந்த புக்கில் வந்து ரொம்ப தெளிவாக வந்து சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா, இது 20 ஹேபிட்ஸ் தான் உங்கள்கிட்ட சொல்லியிருக்காங்க. நான் சொல்ல நீங்கள் லைனாக டிக் பண்ணியிருப்பீங்க நான் நினைக்கிறேன். இது வந்து மார்ஷல் கோல்ட்ஸ்மித் அப்படின்ற ஒரு ஆத்தர் எழுதியிருக்காரு. இந்த புக்கு உங்களுக்கு பிடிக்கும்னு நினைக்கிறேன். இந்த புக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா Amazon, Flipkartல அவைலபிளாக இருக்குது. நீங்கள் வாங்குறதுனா வாங்கிக்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காம பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனை கிளிக் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். இன்னொரு அற்புதமான வீடியோவில் சந்திப்போம்.